Hello, welcome to TNPC Dude, one-stop destination for TNPC Group 1 and Group 2 preparation. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ செப்டம்பர் மந்த் நம்மளுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஒரு 10 to 12 months அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்துருக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம அக்டோபர் மந்த் வந்து பார்க்க போகிறோம். 1 to 15 days வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு மந்த்தை ரெண்டாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து நம்ம குரூப் 4 வந்து நமக்கு வந்து ரொம்ப விஏஓ மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபேக்சுவல் நமக்கு தேவைப்படும். பட் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கும்போது குரூப் 1 குரூப் 2 லெவலில் நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய அந்த ஃபேக்டை வச்சு நீங்கள் வந்து அப்படியே மெயின்ஸுக்கும் அதை வந்து பயன்படுத்தலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் நம்ம என்னென்னலாம் வந்து இதில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சிலபஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, இப்படி சப்ஜெக்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதனால் அந்த 15 days கரண்ட் அஃபேர்ஸ் இதில் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் எது நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் இதில் மிஸ் ஆகாது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து பாருங்கள், $15 billion கூகுள் வந்து ஏஐ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இங்கே விசாகப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேசில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதானி என்டர்பிரைசஸ், ஏர்டெல் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஏஐ டேட்டா சென்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ விசாகப்பட்டினத்தில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான க்ரீன் எனர்ஜி, கம்ப்ளீட்டாக வந்து ரெனியூபிள் எனர்ஜியில் வந்து தான் இதை வந்து டேட்டா சென்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கு அதானி என்டர்பிரைசஸ், தென் ஏர்டெல், கூகுள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஏஐ டேட்டா சென்டர் ஒன்று வந்து செட் பண்ண போகிறாங்க. ஸோ இது இந்தியாவோட முக்கியமான ஏஐ சம்மந்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட கட்டமைப்பு வசதிகள், டேட்டா சென்டர், அது மட்டும் இல்லாமல் நியூ எனர்ஜி சோர்சஸ், ரெனியூபிள் சம்மந்தப்பட்ட சோர்சஸ், ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இதெல்லாமே ஒரே இடத்துல வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 1 gigawatt அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேட்டா சென்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ 10,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகுது. ஸோ கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2026 2030 வரைக்கும் $15 billion வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆந்திர பிரதேசில் பண்ண போகிறாங்க. 20,000 30,000 ஜாப்ஸை வந்து இது வந்து வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கலாம், இந்தியாவில் கூகுள் அமெரிக்காவுக்கு வெளியே உலகத்திலேயே பெரிய ஒரு டேட்டா சென்டர் வந்து எங்கே செட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினத்தில் வந்து வைக்கிறாங்க. யார் அதானி என்டர்பிரைசஸ், ஏர்டெல் இவங்களாம் வைக்க போகிறாங்க. கம்ப்ளீட்லி அது க்ரீன் எனர்ஜி, 1 gigawatt அளவுக்கு அது டேட்டா சென்டர், $15 billion. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 வேலைவாய்ப்புகளை வந்து அது உருவாக்க போகுது. ஸோ இது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பாருங்கள், எலிஃபேண்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஸோ இந்தியாவில் வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு எலிஃபேண்ட் சென்சஸ் சொல்லுது. ஸோ 2017 கடைசியாக வந்து ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க, 2012 எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இப்போ எடுக்கக்கூடிய சென்சஸில் பார்க்கும்போது எலிஃபேண்ட்டோட பாப்புலேஷன் கன்சிஸ்டண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, பிரம்மபுத்திராவோட சமவெளி பகுதி, மத்திய இந்தியா, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து சொல்லுது. இந்தியாவிலே அதிகமாக யானைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது வந்து கர்நாடகா. ஸோ ஹையஸ்ட் எலிஃபேண்ட் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் இந்த அசாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த எலிஃபேண்ட்டுக்கான சென்சஸ் இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து டிஎன்ஏ டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த 5 வருஷத்துக்கான 2021-25 எலிஃபேண்ட்டுக்கான சென்சஸை வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணுவோம், யானைகளை வந்து கணக்கெடுப்போம். அதே மாதிரி வந்து சர்வே வாட்டர் ஹோலில் தண்ணி இருக்கக்கூடிய இடம், அது மட்டும் இல்லாமல் அதோட கால்தனம், இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆசிய எலிஃபேண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஆப்பிரிக்கா யானைகள் ஆசிய யானைகள்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் ஆசிய யானைகள் தான் இருக்குது. 22,446 யானைகள் இருக்குது. அதில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் 11,934 யானைகள் இருக்குது. ஆனால் 2017 இருக்கும்போது 11,960 இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட அது 300 கணக்கு கம்மியாக காமிக்குது. ஸோ அடுத்து வடகிழக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள், அடுத்து சிவாலிக் மலைப்பகுதி, உத்தரப்பிரதேஷ், இந்த உத்தரகண்டோட அந்த சமவெளி பகுதி, இமயமலைப்பை கீழே, சென்ட்ரல் இந்தியா, ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,800 3,000 அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்போ யானைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா, ஸோ இந்தியாவோட நீங்கள் ஜாகிரபிக்கெலாம் வந்து பார்க்கும்போது ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு நிறைய வந்து நீங்கள் எலிஃபேண்ட் பாப்புலேஷன் பார்க்க முடியும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவோம்.
இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து போனீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா, அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் இமயமலை பகுதியில் வந்து அடிவாரத்தில் இந்த மாதிரி காடுகள் வந்து பார்க்க முடியும். ஸோ எலிஃபேண்ட் சென்சஸ், ப்ராஜெக்ட் எலிஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்தியாவோட முக்கியமான ஸ்பீசியஸ், அனிமல் ஸ்பீசிஸ் பற்றி கொஷின் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நம்ம வந்து இயற்கை சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். நிறைய மிஷன் கொண்டு வந்துருக்கிறோம். நிறைய வந்து கன்சர்வேஷன் இது வந்து கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்வன் திட்டத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து தமிழ்நாட்டோட மாநில திட்டக்குழு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ அந்த தமிழ்நாடோட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து நான் முதல் இனிஷியேட்டிவ் நல்லபடியாக வந்து நமக்கு வந்து இது பண்ணியிருந்தா கூட அதில் சில கட்டமைப்புக்கான சில இது வந்து கேப் இருக்குது. அதே மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதுல கொஞ்சம் குவாலிட்டி வந்து மிஸ் ஆகுது. இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராமப்பகுதி, நகரப்பகுதி இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் அப்கிரேடேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலுக்காக ஒரு திட்டம் அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கறது தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், மாநில திட்டக்குழு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஜென்ரலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் வந்து 2025 அக்டோபர் மாதம் வந்து கோயம்புத்தூரில் வந்து நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 127 கோடி வந்து நமக்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டிஎன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து 127 கோடிக்கு வந்து முதலீடுக்களை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி செக்டரு, சுகாதாரம் சம்மந்தது, விவசாயத்தில் டெக்னாலஜி இருக்கக்கூடியது, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கமே ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் பாலிசி நோட்டில் வந்து நமக்கு தெளிவாகவே ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்கும்போது ஸ்டார்ட் அப் டிஎன், சீடு ஃபண்டெல்லாம் பார்ப்போம். ஸ்டார்ட் அப் டிஎன், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு வசதி, முதலீடு, ஸோ அதுக்கு வந்து அட்வைசிங் சப்போர்ட்டு இதெல்லாமே இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப்கான ஆரம்பிக்கிற ஃபவுண்டர்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமூக பின்தங்கிய இடத்துலேருந்து கூட வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணது ஸ்டார்ட் அப் டிஎனோட அந்த மிஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அக்டோபர் மந்த் நடந்த இனிஷியேட்டிவ். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய சட்டங்களை, தட் இஸ் அந்த பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம், அதாவது நமக்கு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஜன் விஸ்வாஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.0 ஜன் விஸ்வாஸ் பில்லுன்னு ஒரு பில் கொண்டு வந்தாங்க, ஒரு ஆக்ட். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜன் விஸ்வாஸ் 2.0 சொல்லிட்டு ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படியே என்னென்னா நம்ம தொழில் முனைவோர்கள், தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சில சட்டம் வந்து பெனால்ட்டி நிறையா போடுறது, இல்லை சின்ன சின்ன சில தப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் சென்டென்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி சட்டங்கள் இருந்தால் யாரும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இடைஞ்சலாங்கிறதுக்காக இந்தியா வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $5 ட்ரில்லியன் எக்கனாமி நோக்கி போகிறனால நம்ம வந்து சில சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது பண்ணுறோம். பொருளாதார சீர்திருத்தங்கள் எப்போவுமே நம்ம பீரியாடிக்கலாக பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த முதலீட்டில் வந்து சீர்திருத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சட்டங்களையும் சீர்திருத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆக்ட்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாருங்கள், ஒரு 48 சட்டத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை எப்படி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருது. யாராவது முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா எந்த மாநிலத்தை நோக்கி வராங்க? ஸோ எந்த மாநிலத்தில் தொழில் தொடங்குறதுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி வருவாங்க. எந்த மாநிலத்திலேருந்து ஏற்றுமதி பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அப்படி வருவாங்க. அப்படி வர்றது பார்த்தா நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ரிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பெனால்ட்டிஸ் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி வந்து நிறையா சின்ன சின்ன அஃபென்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வந்து பெனால்ட்டி போடுறது, அதை வந்து நம்ம சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து வந்ததுன்னா, நிதி ஆயோக் அவங்க வந்து பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் DPIITன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் ட்ரேட். எந்த அமைச்சகத்துக்கு கீழே? காமர்ஸ் அமைச்சகத்துக்கு கீழே. அவங்க தான் இந்தியாவோட இந்த தொழில், இந்த சார்ந்த சீர்திருத்தங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
நீத்தி ஆயோக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகள் எப்படி மத்திய அரசு வந்து ஜன் விஸ்வாஸ் பில் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி அந்த மாநிலத்தில் அளவில் இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து சிலதை வந்து அந்த தண்டனையை குறைக்கணும். சிவில் அஃபென்ஸாக இருந்தால் கூட, சிலது கிரிமினல் அஃபென்ஸாக இருந்தால் கூட சிவில் அஃபென்ஸாக பாருங்கள், இல்லை பெனால்ட்டிஸ்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீத்தி ஆயோக் வந்து சொல்லியிருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பிளான் யார் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு இது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்நாடோட அந்த தொழில் வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஜன் விஸ்வாஸ் பில் 2023 பாருங்கள், சின்ன சின்ன அஃபென்சஸ்லாம் வந்து நம்ம மைனர் அஃபென்சஸாக வந்து மாற்றிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சில சட்டத்தை நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர் ஆக்ட் 2022. ஸோ அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெனால்ட்டிஸ்லாம் வந்து குறைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபைடு மார்க்கெட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986, தமிழ்நாடு நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் பில்டிங் அண்ட் ஆக்ட் 1978. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இந்த ஆக்ட்லாம் நமக்கு மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி சட்டங்களில் பெனால்ட்டி அதிகமாக இருந்ததை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் ரிலீஸ் பண்ணுறது யார்? டிபிஐஐடி, மினிஸ்ட்ரி, காமர்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி ஆயோக் அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ 48 சட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீக்ரிமினலைசேஷன் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. எந்த ஆக்டை வந்து மாடலாக வச்சுருக்கிறாங்க? ஜன் விஸ்வாஸ் ஆக்டை வந்து அவங்க மாடலாக வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2025 வந்து புதுசாக வந்து ஒரு 3 கிரிமினல் சட்டத்தை நம்ம வந்து கொண்டு வந்தோம். நம்ம இந்தியாவில் காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இந்த ஐபிசி இதெல்லாம் மாற்றி நம்ம புதுசாக ஒரு 3 சட்டத்தை கொண்டு வந்தோம். பாரதிய நியாயா சங்கீதா அப்படிங்கிற ஒரு சட்டம், பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற சட்டம், பாரதிய சக்சியா அதிநியம் அப்படிங்கக்கூடிய சட்டம். ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட கிரிமினல் சட்டங்களை இன்னைக்கு இந்திய நாட்டு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் மாற்றாமல் இருந்ததை நம்ம நமக்கான சட்டமாக எழுதியிருக்கிறோம். நிறைய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி தான் நம்ம வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ காலனி ஆதிக்கத்தில் பயன்படுத்திட்டு இருந்த ஐபிசி கோடு, இந்த சிஆர்பிசி கோடு, எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி இந்த புது சட்டம் இன்னும் 2 வருஷத்தில் முழுக்க இந்திய நாட்டில் எழுதப்பட்ட சட்டமாகவே இருக்கும்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தது. இன்னைக்கு ஏற்ற மாதிரி குற்றங்கள் எப்படி நடைபெறுதோ அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் எழுதணும், அதை கொஞ்சம் மாற்றணும், சிலதை அதை டெலிட் பண்ணணும். அதெல்லாம் தான் 3 அந்த கிரிமினல் லான்னு சொல்லக்கூடியது. 2027 அப்புறம் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணால் ஒரு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம உச்சநீதிமன்றம் அணுக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அணுக முடியும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு 3 கிரிமினல் சட்டம் எப்போ வந்தது, டேட்டு கூட சில டைம் வந்து கேட்குறாங்க குரூப் 1 குரூப் 2ல். ஸோ அது வந்து ஜூலை மாதம் 2025 வந்தது. அது என்ன ஆக்டு, எதை ரீப்ளேஸ் பண்ணி வருது? சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி வருது. ஸோ அதை வந்து கவனமாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து திரும்பவும் சொசைட்டி வரும்போது அங்கே இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து எழுதலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இந்த ஆக்டை பற்றி நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இந்தியன் மிலிட்ரி. அதுக்கு பேர் வந்து எக்ஸசைஸ் கோல்டு ஸ்டார்ட். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாங்க. ஈவன் டிஆர்டிஓ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி, அதாவது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரை யூஸ் பண்ணுறது, இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எனிமிக்கிட்ட இருந்து த்ரெட்டு வரலாம் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் கோல்டு ஸ்டார்ட்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி வேணால் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், இல்லை ஃபேக்டில் கேட்கலாம், இப்படி வேணால் கேட்கலாம். ஸோ அப்போ வந்து இந்தியாவோட இந்த தொழில்நுட்பம், அதே மாதிரி இந்த 3 முப்படைகளும் சேர்ந்து எப்படி போரில் வந்து ஒருங்கிணைந்து வேலை பார்க்குறது, இப்போ நம்ம சைபர்னு சொல்கிறோம், ஸ்பேஸ் வார்னு சொல்கிறோம், இப்படிலாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து அதை தாக்குதல் எதிர்கொள்கிறது, அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஈரானோட இஸ்ரேல் போரில் கூட வந்து நம்ம எந்த மாதிரிலாம் நவீன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு இந்தியா தயாராக இருக்குங்கிறதுக்காக எக்ஸசைஸ் கோல்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது பண்ணுறோம். இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஜென்ரல் சயின்ஸ் சிலபஸ்லேயே நம்ம குறைச்சிட்டாங்க. ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னா கேட்பாங்க, ஜென்ரல் சயின்ஸ் கம்மியாக தான் கேட்பாங்க. நீங்கள் மெயின்ஸ்க்கு போனாலும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் கிட்டத்தட்ட 100 மார்க் இருக்குது. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக் ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தாதான் அது எந்த மாதிரி டிஃபென்ஸ், ஸ்பேஸ், இந்தியா சம்மந்தப்பட்டு வந்தால் கூட உங்களுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் வரும். இல்லை நீங்கள் போய் 2 மாதத்தில் நீங்கள் வந்து அதை பண்ண முடியாது, அது மேஜிக் பண்ண முடியாது.
கரண்ட் அஃபேர்ஸை கவனமாக பார்த்துருந்துருக்கணும். அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை சமாளிக்க வந்து முடியும். ஸோ இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஃபென்ஸ். அடுத்து ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு சில திட்டங்களை வந்து பிரதமர் வந்து லான்ச் பண்ணார். அக்டோபர் மாதம் 35,000 கோடிக்கு வந்து பண்ணிக்கிறாரு. ஸோ 2 திட்டம், ஒன்று 24,000 கோடிக்கு பிரதான் மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனான்னு ஒரு திட்டம். அடுத்து 11,000 கோடிக்கு ஆத்ம நிர்பார் இன் பல்சஸ்க்காக ஒரு திட்டம். பருப்பு வகைகளில் நம்ம தன்னிறைவு அடையணுங்கிறதுக்கான ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்கிறாரு. அதில் வந்து தன்தானியா அந்த கிருஷி யோஜனாங்கிற திட்டம் வந்து பாருங்கள், 100 மாவட்டங்களை இந்தியாவில் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், இந்த மாதிரி கேட்பாங்க. 100 லோ பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ், 776 மாவட்டம் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் 38-39 மாவட்டம் இருக்குது. ஸோ இந்தியாவில் ஒரு 100 மாவட்டம் விவசாயத்தில் ரொம்ப கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாவட்டத்தை சூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் நமக்கு வந்து 2017 ஒரு திட்டம் இருக்குது, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். தமிழ்நாட்டில் கூட விருதுநகர் மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டமும் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் அந்த திட்டத்தினால தான் இன்றைக்கி வந்து புதிய கலெக்டர் ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து அந்த 2 மாவட்டத்துக்கு வந்திருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்கீம் வந்து அந்த 100 மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அங்கே விளைச்சலை அதிகரிக்கிறது. ஒன்று, அது ஒரே மாதிரி வந்து கிராப்பை போடாமல் வேல்யூ அதிகமாக லாபம் வரக்கூடிய கிராப்பை போடுறது ஒன்று. நீர்ப்பாசனம் திட்டம் இல்லாத மாவட்டமாக இருந்ததுன்னா நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வரக்காக ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாமல் விளைச்சலை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கு கடன் அதிகமாக வந்து கொடுக்குற மாதிரி ஒரு டார்கெட். ரொம்ப முக்கியம், பிரதான் மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா. 100 மாவட்டம், லோ பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட்டு, விளைச்சலை வந்து வேறு மாதிரி விளைச்சலை கொண்டு வர்றது, விளைச்சலுக்கு அப்புறம் வந்து சேமிப்பு கிடங்கு, அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுக்கறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்ப்பாசனம் இல்லாத மாவட்டத்துக்குள்ள நீர்ப்பாசனம் கொண்டு போகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் குரூப் 1 அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கண்ணை மூடிட்டு கேட்பாங்க. ஹிந்தியில் இருந்துச்சுன்னா ஹிந்திலேயே அப்படியே கேட்டு விட்டுறாங்க, இங்கிலீஷில் ஒரு தமிழ்லையும். அப்போ நீங்கள் வந்து வெறும் பேர் அது என்ன திட்டம்னு மட்டும் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அந்த கேள்வியே போட முடியுது. அதனால் எந்த ஜாபு, எம்ப்ளாய்மெண்ட்டு, ரூரலு, அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்த ஸ்கீமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக பார்த்துருக்கணும். இதை ஜென்ரலாக நம்ம வந்து எக்கனாமின்னு சொல்லலாம். இப்போ இந்த எக்கனாமி சப்ஜெக்ட் தான், எக்கனாமிக்குள்ளே அக்ரிகல்ச்சர் இருக்குது. 25 கொஷின் ப்ரிலிம்ஸில் வருது, அங்கே 100 மார்க் வருது. எங்கே மெயின்ஸில் எக்கனாமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்து 50 மார்க் வருது. இந்த 50 மார்க் ரொம்ப குரூசியல். நீங்கள் அப்போ இந்த மாதிரி திட்டங்களை பார்த்தா தான் நீங்கள் எக்கனாமியில் பண்ண முடியும். இல்லை நான் சமச்சீர் மட்டும் தான் படித்தேன், சமச்சீர் படிச்சுன்னு எழுதிக்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50% கொஷின் கூட போட முடியும். இன்றைக்கி எல்லாமே இந்த மாதிரி எக்கனாமி கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதை கவனமாக வந்து பார்த்துங்க. ஸோ வந்து பாருங்கள், விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 2030 வந்து நம்ம தன்னிறைவு அடையணும் அவங்களுக்கான டார்கெட்டை வந்து இந்த பல்சஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய சில ஆராய்ச்சி நிறுவனங்களை வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்குறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ட்ரைனிங் சென்டர் ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பெங்களூரில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கான ரிசர்ச் சென்டர் அம்ரேலி, பனாஸில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அசாமில் இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், இந்த மாதிரி சில இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னென்னு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததும் அக்ரிகல்ச்சர் தான் பார்க்க போகிறோம், எக்கனாமி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், கஸ்தூரி காட்டன் பாரத் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் 2022 இந்தியா லான்ச் பண்ண ஒரு பாரத் பிராண்டு தான் கஸ்தூரி காட்டன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுபீமா, எஜிப்தில் இருக்கக்கூடிய கிசான்னு சொல்லக்கூடிய காட்டன் பிராண்டோட போட்டி போடுறதுக்காக நம்ம லான்ச் பண்ண ஒரு பிராண்டு தான். இதுக்கான கட்டமைப்பு வசதிகளும் குவாலிட்டியான டெஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால இது வந்து சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் நம்ம வந்து காட்டன் வந்து நிறையவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஸோ இந்த கஸ்தூரி பிராண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சுங்க. இது 2022 வேர்ல்டு காட்டன் டே அக்டோபர் மந்த் லான்ச் பண்ணது. யார் லான்ச் பண்ணதுன்னா காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அடுத்து டெக்ஸ்ட் ப்ரோக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ குவாலிட்டியான இந்த காட்டனை தயாரிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிராண்டு. ஸோ அது வந்து ஷார்ட் ஸ்டேப்பிள் லோவர் குவாலிட்டி காட்டன். ஸோ அது வந்து அந்த ஃபைபரை தயாரிக்கிறதுக்கான ஒரு காட்டனாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம தட் இஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான லேப் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு 4 லேபு தான் அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க.
அகமதாபாத்தில் ஒன்று, மும்பையில் ஒன்று, டெல்லியில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று. நமக்கு தெரியும் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் தான் இந்த பருத்தி உற்பத்தியில் பெரியதாக இருந்தது. அதனால தான் மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மும்பையை சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு இந்த வெஸ்டர்ன் பெல்ட்டில் வந்து இருக்குது, கோயம்புத்தூர். அங்கே வந்து ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி லேப் வந்து இருக்குது. ஸோ இந்தியா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் காட்டனை பொறுத்த வரைக்கும் சைனா, அமெரிக்கா கூட நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இது ட்ரெடிஷ்னலி வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர் ஸ்டேபிள் இந்த காட்டன் வெரைட்டி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து கஸ்தூரி இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணது ஓகே, பட் அதில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது. சரிங்களா, இது என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துங்க. 4 லேபு தான் இந்தியாவில் வந்து இருக்குது. அகமதாபாத்தில் ஒன்று, மும்பையில் ஒன்று, டெல்லியில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று. கஸ்தூரி பிராண்ட் காட்டன். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் பிடி காட்டன் பற்றி கேட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, பயோடெக்னாலஜி, ஜிஎம் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வச்சு நமக்கு மெயின்ஸ்லையும் கேட்பாங்க. இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, விளைச்சல் எப்படி வந்து அதிகப்படுத்துறது, விவசாயிகளுக்கு வந்து வருமானத்தை எப்படி இரட்டிப்பாக்குறது, இந்த மாதிரிலாம் கேட்டால் நீங்கள் தெளிவாக மெயின்ஸில் உனக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நாளைக்கு போய் நீங்கள் டெப்டி கலெக்டராக இருக்கும்போது ஒரு மாவட்டத்தில் என்ன விவசாயம் நடக்குது, என்ன சிக்கல் நடக்குதுங்கிறது புரிஞ்சுக்க முடியும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிலபஸ் இல்லை. இப்போ ஏன் சிலபஸ்னா கரெக்டாக நீங்கள் வந்து நாலேஜாக போய் உட்கார்ந்தாதான் அந்த டெப்டி கலெக்டருங்கிற அந்த போஸ்டிங்கை வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு குரூப் ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் வந்து பண்ணுது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஜாகிரஃபி. இது ரேர் எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கனிம வளங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான சில கனிம வளங்கள். இந்த இவி வெஹிக்கிள்க்கெலாம் யூஸ் பண்ணுறது, இந்த பேட்டரிக்கெலாம் யூஸ் பண்ணுற கனிம வளங்கள்னு சொல்லுவோம். அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டை பற்றி வந்து சும்மா ஒரு நியூஸ் வந்திருக்கு பாருங்கள். உலகத்திலேயே சைனா தான் 69% சப்ளையை வந்து கட்டுப்படுத்துது. தன்னோட அந்த ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 50% வந்து அமெரிக்கா தான் வச்சு, சைனா தான் வந்து வச்சுருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், 8%க்கான ரிசர்வ் உலகத்தில் இந்த கனிம வளங்கள் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸில் இந்தியா வச்சுருக்குது. ப்ரொடக்ஷனில் வந்து 5th லார்ஜஸ்ட்டாக வந்துருக்குது. சரிங்களா, அது ரிசர்வ்ஸில் 5th லார்ஜஸ்ட்டாக இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த கனிம வளங்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா, இந்தியாவில் கடற்கரை ஓரமாக இருக்கிற ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, தமிழ்நாடு, இந்த தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில், கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, குஜராத். ஸோ இந்த மொனோசைட் சாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இந்த நியூக்ளியர் இந்த இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அணுமின் நிலையத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடியது. நம்ம இந்தியா வந்து 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். கல்பாக்கத்தில் இப்போ கூட வந்து ஸ்டேஜ் 2 அட்டைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக அது ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த மொனோசைட் சாண்டு, தோரியம் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் இது என்னன்னு தெரிஞ்சிச்சுங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இதை பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் வந்து IREL, இந்திய ரேர் எர்த் லிமிடெட். சரிங்களா, ஸோ இந்த கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது இவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ஒரு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. NCMM, IREL எந்த மாநிலத்தில் வந்து இந்த கனிமங்களை பார்க்க முடியும், இதை மட்டுமா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஜாகிரஃபி இதெல்லாம் ஸ்டேட்டை வச்சு கேட்கறது, அதனால் கவனமாக வந்து பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2016க்கு அப்புறம் கபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நம்ம வந்து ஆரம்பித்தோம். இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் நம்ம சில நாடோட வந்து நம்ம ஒப்பந்தத்தை போட்டு நம்ம அந்த எதை கொண்டு வர்றதுன்னா இந்த மாதிரி கனிவளங்கள் பிஸ்னஸை கொண்டு வர்றது. ஸோ அந்த கபில் பாருங்க, இப்போ அர்ஜென்டைனா நம்ம லித்தியம் எடுக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது, மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ஆக்ட், MMDR ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு மாநில அரசு, மத்திய அரசு, அதாவது மேஜர் மினரல்ஸ், மைனர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கனிம வளங்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து மத்திய அரசுக்கு தான் வந்து பொறுப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த மணல், இந்த மாதிரி சின்ன சின்ன கனிம வளங்கள் இருக்குன்னா அது மாநில அரசுக்கு தான் வந்து அந்த பொறுப்பு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஜாகிரஃபியில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸில் நீங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கம், தமிழக அரசு நம்ம ஊர் நம்ம அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிராம சபா கூட்டத்தில் வந்து மக்களை வந்து பங்கெடுக்க வைக்கிறது, உள்ளாட்சியில் வந்து வளர்ச்சியை வந்து கொண்டு வர்றது. கிராம சபாவில் முதலமைச்சர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக 10,000 வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து அட்ரஸ் பண்ணுறது, டிஜிட்டலாக வந்து கிராமப்புற மக்களை வந்து கிராம சபா மீட்டிங்கில் அட்டன் பண்ண வைக்கிறது. ஸோ அதில் என்னென்னா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்கன்னா இந்த வருஷம் டெங்கு காய்ச்சல் பரவாமல் எப்படி தடுக்கிறது,
பருவமழையிலிருந்து இந்த மாதிரி நோய்களை எப்படி தடுக்கிறது, தமிழ்நாட்டில் இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு எப்படி பண்ணுறோம், அதே மாதிரி ஆதர்ஸ் கிராம யோஜனா கிராமங்களில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வளர்ச்சி எப்படி போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ கிராம சபை வச்சு தான் இந்தியாவில் வந்து நம்ம வளர்ச்சியை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் தேசிய அந்த ஊரக லைவ்லிஹுட் மிஷனில் வந்து எப்படி வந்து நம்ம அதுக்கான கடன் கொடுக்கறது, வாழ்வாதாரம்லாம் கிரியேட் பண்ணுறோம், இப்போ வறுமையிலேருந்து எப்படி நம்ம வெளியே கொண்டு வரோம், இது எல்லாத்தையுமே நம்ம ஊர் நம்ம அரசு இனிஷியேட்டிவில் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்பாங்க. மக்களை தேடி மருத்துவம் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து பேர் ஈஸியாக தான் இருக்கும், அதையே குரூப் ஒன்றில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்ன, இது உள்ளாட்சிக்கா என்ன அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நியூஸ். இதுதான் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் செனாப் ரிவரில் ஒரு டேம் கட்டுறாங்க, சவல்கோட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டு. அதுக்கு மத்திய அரசு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்குது. ஸோ அப்போ வந்து பாருங்கள், இது செனாப் ரிவரில் இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர், ரம்பான், ரைசி மாவட்டத்தில் வந்து இது வந்து வருது. இது எங்கே இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்த பிறகு நம்ம இந்தஸ் நதி நீருக்கான போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி அடிக்கடி தீவிரவாத அட்டாக் பண்ணுறதுனால நம்ம வந்து தண்ணி இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல வந்து டேம் கட்டுறதை ரொம்ப நாளாக பாகிஸ்தான் அரசு வந்து எதிர்த்துட்டே இருந்தது. இப்போ நம்ம அதுக்கு க்ரீன் நோட் கொடுத்துருக்குறோம், பர்மிஷன் கொடுத்துருக்குறோம். சவல்கோட் டேம் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா செனாப் ரிவர், இந்தஸோட ஒரு கிளை நதி. எந்த மாநிலம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் பாலிட்டியில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இந்த வரி சம்மந்தப்பட்ட அந்த குற்றங்கள் வந்து நீங்கள் வந்து பெரிய குற்றமாக பார்க்க தேவையில்லை, அதை வந்து கொஞ்சம் டீக்ரிமினலைஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, தொழில் சார்ந்து சில சீர்திருத்தம் கொண்டு வர சொல்லி நிதி ஆயோக் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கில் இருக்கக்கூடிய ஒரு 12 குற்றங்களை வந்து கொஞ்சம் மாற்றுங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் சிவில் சம்மந்தப்பட்ட மாதிரி வந்து ஒரு குற்றங்களாம் வந்து மாற்றி இது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஜஸ்ட் தெரிஞ்சிச்சுங்க, நிதி ஆயோக் வந்து சொன்னது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுங்க. அடுத்து தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நியூஸு. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 100 கோடி ரூபா ஒரு காமன் ஃபண்டாக வந்து ஸ்டார்ட் அப்க்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு, ஸ்டார்ட் அப் மாநாடு வந்து கோயம்புத்தூரில் வந்து நடந்தது, கொடிசியா இதில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரிப்போர்ட்டும் ஸ்டார்ட் அப் விசன் ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க, கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரிப்போர்ட் 2025, அதே மாதிரி ஸ்டார்ட் அப் விஷன் ரிப்போர்ட் 2035. குரூப் 1ல் நம்ம எதுக்கெல்லாம் வந்து விஷன் போட்டிருக்கோங்கிறதெல்லாம் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டாங்க. எதுக்கெல்லாம் பாலிசி வச்சுருக்கிறோம், கொள்கை வச்சுருக்கிறோம் அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது பார்த்துங்க. இந்த நிதியை வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனமும் ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனமும் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. பெரிய பெரிய அந்த ஸ்டார்ட் அப் தொழிற்சாலைகளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப உதவும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸ்டார்ட் அப் டிஎன் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு, பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது நம்ம பாலிசி நோட்டில் நம்ம தெளிவாகவே இந்த ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ $1 trillion எக்கனாமி அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட் 2030. இந்தியாவுக்கு $5 trillion எக்கனாமி, தமிழ்நாடு $1 trillion எக்கனாமி. அது மட்டும் இல்லாமல் கோவையில் வந்து ஒரு ஜுவல்லரி பார்க் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, குறிச்சி. புதுசாக இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி பார்க், லெதர் பார்க்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா கேட்பாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டது. நாகமலை, ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் அப்படிங்கிற ஊரில் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அரிட்டாப்பட்டின்னு சொல்லக்கூடிய மதுரையில் ஒரு ஊர் வந்து ஃபஸ்ட்டு அறிவிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நாகமலை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து 4வது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த பாரம்பரியமிக்க நிலம் மற்றும் இயற்கை சூழலில் இருந்த ஒரு வரலாற்று ரீதியாக வந்து ரொம்ப காலம் இருக்கக்கூடிய நிலத்துக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இதுதான் டேக் தான் இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ பாருங்கள், நாகமலை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு எந்த சட்டத்துக்கு கீழே அதை நோட்டிஃபை பண்ணலான்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. கவனமாக தெரிஞ்சிச்சுங்க, பயோடைவர்சிட்டி ஆக்ட். ஸோ பல்லுயிர் சம்மந்தப்பட்ட அந்த சட்டம். ஸோ எந்த நாகமலை சைட்டை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எலத்தூர் டவுன் பஞ்சாயத்து நம்பியூர் தாலுக்கில் வந்து இருக்குது. இங்கே கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது,
நிறைய செடி கொடிகள் மரங்கள் இருக்குது. தட் இஸ் ஃப்ளானான்னு சொல்லக்கூடிய அனிமல் இது வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் பயோடைவர்சிட்டி போர்டுனே இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 138 பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது, 118 பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது, மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரேட்டர் ஸ்பாட்டட் ஈகிள் கழுகு, ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான கழுகு வகைகள் வந்து இந்த பயோ ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து இரும்பு காலத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நில அமைப்பு, கல்லமைப்பு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாரம்பரியமிக்க அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம், கலாச்சாரம், அவங்களுக்கான தனித்தன்மை இதையெல்லாம் நம்ம பாதுகாக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது இயற்கையோட பாதுகாக்கிறோம், அதனால தான் அது என்விரான்மெண்ட்டோட பண்ணுறோம், இல்லை பயோடைவர்சிட்டியோட பண்ணுறோம். ஸோ நாகமலை எந்த ஊர்? ஈரோடு மாவட்டம். அது என்ன? பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு. யார் டிக்ளேர் பண்ணது? தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு. எந்த சட்டம்? பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸில் கிட்டத்தட்ட 75-100 மார்க் உங்களுக்கு இதே பயோடைவர்சிட்டி என்விரான்மெண்ட்லேருந்து வருது. நீங்கள் ப்ரிலிம்ஸில் அந்த அளவுக்கு நீங்கள் படிக்க தேவையில்லை, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் பார்த்துட்டு போயிருவீங்க. ஆனால் அங்கே நிறைய டாபிக்ஸ் கான்செப்ட் வந்து வருது. அப்போ அத்தனையும் நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கிறது கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ குரூப் 1லாம் படிக்கிறீங்கன்னா ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட் ஒரே சப்ஜெக்ட் நினச்சி படிக்கணும். நிறைய இந்த மாதிரி வந்து இந்தியாவோட இயற்கை, வனவிலங்குகள், வன பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அவேர்னஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். சரிங்களா? ஸோ அது என்னங்கிறத பார்த்துங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம 2030 வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த மின்சாரத்தில், தட் இஸ் எனர்ஜியில் 50% இந்த சூரிய மின் சக்தி, இந்த காற்றாலை இதில் தான் நம்ம தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தோம். அதை வந்து திருப்பி இன்க்ரீஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம இப்போவே அச்சீவ் பண்ணிட்டோம். 2030 பண்ண வேண்டியதை 2026 பண்ணிட்டோம். ஸோ அது வந்து என்னங்கிறது நம்ம மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐடியா கிடையாது. 2015 பாரிஸ் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட அந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம்ல, பருவநிலை சம்மந்தப்பட்ட மாநாட்டில் இந்தியா என்ன ப்ராமிஸ் பண்ணிச்சோ 15 வருஷத்தில் வச்ச ப்ராமிஸை 2026 முடிச்சிட்டோம். பாருங்கள், 242 கிகாவாட், 49-50% இப்போ நம்ம இதில் தயாரிச்சிட்ருக்கோம்னா க்ரீன் எனர்ஜியாக தயாரிக்கிறோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட சோலார், நியூக்ளியர், ஹைட்ரோ பவர் இதெல்லாம் க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறது சொல்லுவோம். அதில் நிறைய திட்டங்கள் பாருங்கள். PM சூரியகர் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம், ரூஃப் டாப், வீட்டுக்கு மேலே வந்து நம்ம சோலார் போடுறோம்ல, அந்த திட்டம் இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தோம். 1 கோடி வீடுகளுக்கு நம்ம சோலார் மின் வசதியை வந்து மானியம் கொடுத்து பண்ணுறது. PM குசும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், சோலார் பம்புகளை வந்து விவசாய நிலத்துக்கு கொண்டு வர்றது, இதெல்லாம் இதோட டார்கெட். சரிங்களா? ஸோ அதை பற்றி வந்திருக்குது, அது என்னன்னு மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு 3 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சுசுமு கிட்டகாவா, ரிச்சார்ட் ராப்சன், ஓமர் யாகி. ஸோ எங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அந்த நோபல் பரிசு அந்த இதை விழாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பேருமே வந்து கெமிஸ்ட்ரிக்காக வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னா இந்த நம்ம வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி வந்து இவங்க ரிசர்ச் பண்ணதில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு விருது வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து கலிஃபோர்னியா அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேர்த்துக்கும் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6 நோபல் ப்ரைஸுங்கிறது கொடுப்போம்ல, ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, மெடிசனுக்கு, லிட்ரேச்சருக்கு, தென் பீஸு, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். அது என்னென்னு பார்த்து வச்சுங்க. இது வந்து ஒரு ஃபேவரட்டான கொஷின் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொலிக்கமுதி, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து டாப் ஸ்லிப் இல்லை ஆனைமலை, பொள்ளாச்சி பக்கத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து யானைகளை பாதுகாக்கிறது, யானைகளுக்கான கேம்ப்பு, மலைவாழ் மக்களுக்கான அந்த செட்டில்மெண்ட்டு இதையெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறது தான் இதுக்கான இதாக வந்து இருக்குது. ஸோ இந்த மலைவாழ் மக்களை வச்சு இந்த மாதிரி வந்து வனவிலங்குகளை வந்து தட் இஸ் யானை இந்த மாதிரிலாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேம்ப்பாக வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து இது கொலிக்கமுதின்னு சொல்லக்கூடியது ஆனைமலை டாப் ஸ்லிப்பில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம பார்த்த நியூஸே தான். ஸோ 2030 டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண தான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ஸோ 2015 நம்ம சொல்லியிருந்தோம் 2030 அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி.
ஸோ ஆனால் இப்போ 2026 நம்ம வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த நியூஸ் வந்து ஜென்ரலாக சொல்லுது. அது என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுங்க. பாரிஸ் பருவநிலை சம்மந்தப்பட்ட ஒரு மாநாட்டில் 2015 இந்தியா சொன்னது தான். அதை 2026 நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாருங்கள், நம்ம இந்தியாவில் எலிஃபேண்ட் சென்சஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் ஒரு நியூஸு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் எடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் 3170 யானைகள் வந்து இருக்கிறதா வந்து நமக்கு கணக்கு வந்து சொல்லுது. ஸோ 2010, 17, 23, 24 நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்துருக்குறோம். ஸோ எங்கே அதிகமாக வந்து யானைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து இருக்குது. ஏன்னா இங்கே தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி முதுமலை புலிகள் சரணாலயம், சத்தியமங்கலம் டைகர் புலிகள் சரணாலயம் இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டோட 70-80% யானைகள் பாப்புலேஷன் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அது போக கொஞ்சம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து பாருங்கள், செக்ஸ் ரேஷியோ பற்றி கொடுத்துருக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு தெரியும், நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலை ஒட்டி, நீலாம்பூர் சைலண்ட் வேலி கேரளாவை ஒட்டி, ஆனைமலை தமிழ்நாடு கேரளா பார்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர், அகஸ்தியமலை கீழே திருநெல்வேலி தென்காசி மாவட்டம். இதெல்லாம் எலிஃபேண்ட் ரிசர்வ்ஸ் தமிழ்நாட்டில் 5 இருக்குது. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பாலிசி நோட்டில் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் 5 யானைகளுக்கான ரிசர்வ்ஸ் இருக்குது. புலிகள் சரணாலயம் எவ்வளோங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த 5 வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் டிஃபென்ஸ் காரிடார், இந்த இராணுவ பாதுகாப்பு தளங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதை உருவாக்குறது. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி இந்த எக்கனாமிக் சர்வேல பார்த்துருந்தோம். 75,000 கோடி முதலீட்டை வந்து நம்ம ஈர்க்க போகிறோம். ஸோ அதுக்காகவே ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம், தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். 2032 நம்ம இதை வந்து கொண்டு வருவோம். எங்கன்னா ஏரோ டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு 2025 3 நாள் சர்வதேச அந்த ஏரோஸ்பேஸ்க்கான ஒரு கான்ஃபரன்ஸ் சென்னையில் நடக்குது. அங்கே வந்து முதலமைச்சர் வந்து 23,000 கோடி நம்ம வந்து டிஃபென்ஸ் காரிடாரில் வந்து நம்ம முதலீட்டை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொச்சின் கப்பல் கட்டும் தளம், கோவாவோட கப்பல் கட்டும் அந்த நிறுவனத்தோட நம்ம எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காகவே வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டிட்கோ. முழுக்க முழுக்க முதலீட்டை இழுக்கிறதும் அதுக்கான கட்டமைப்பு வசதி உருவாக்கி தரக்கான பொறுப்பு இந்த டிட்கோக்கு வந்து இருக்குது. அவங்களும் இதை பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் அப் டிஎன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது. அடுத்து பாலிட்டியோட கரண்ட் அஃபேர்ஸ். ஹெபியஸ் கார்பஸ் நாட் அப்ளிகபிள் எகெயின்ஸ்ட் நேச்சுரல் கார்டியன் ஆஃப் சைல்டு. ஸோ பாலிட்டியில் நம்ம பார்த்தோம், ஆர்டிக்கல் 32 உங்களோட அடிப்படை உரிமையை நீங்கள் வந்து யாராவது வயலேட் பண்ணுறாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்குனே ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னா அது ஆர்டிக்கல் 32. அது கீழே ரிட் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரிட் இருக்குது. அதில் முதல் வந்து ஹெபியஸ் கார்பஸ். ஸோ அந்த மாதிரி வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணது, அரசாங்கம் நம்மளை வந்து பறிக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஜெயிலில் போடுறது, அந்த மாதிரிலாம் போடும்போது ஹெபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் தான் நம்ம போடுவோம். ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அது இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் மேலே நம்ம ஹெபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது போடலாம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஸோ ஒரு பெண் வந்து தன்னோட கணவர் மேலேயே தன்னோட குழந்தைய வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. ஆனால் மெட்ராஸோட ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸோ அது வந்து நேச்சுரல் கார்டியன், அது வந்து அவரோட தந்தையாக இருக்கிறனால அந்த ஹெபியஸ் கார்பஸ் வந்து அவர் மேலே வந்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இது ஜென்ரலான நியூஸ், உங்கள் புரிதலுக்காக நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுங்க, ஹெபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது சொந்த பெற்றோர் இதுக்குள்ளேயே வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போட முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த இந்தியாவில் ஹிமாலயா மலைப்பகுதியில் வரக்கூடிய மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ், அதாவது பல ஆயிரம் கிலோமீட்டர் வந்து பறந்து ஆர்டிக்கிலேருந்து சைபீரியாவிலேருந்துலாம் வந்து பறவைகள் வந்து வரும். ஸோ அதில் வந்து யுஎனில் சர்வதேச அமைப்பில் வந்து ஒரு அமைப்பு இருக்குது, யுஎன் கன்வென்ஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ், சிஎம்எஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். யுஎன் கன்வென்ஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புவி வெப்பமயமாகுதல் அப்படிங்கிற காரணத்தினால இங்கே வரக்கூடிய அந்த மைக்ரேட்டரி ஸ்பீசிஸோட இது வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வைல்டு அனிமல்ஸும் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டு, இந்த லேண்ட் யூஸ் இதெல்லாம் வந்து இந்த பெரிய பிரச்சனை வந்து பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, இந்த மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது
சுற்றுச்சூழல் மற்றும் இதை வந்து கரெக்டாக வச்சுக்கும். அதனால் இதை பாதிப்பு ஏற்படுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரலாக இந்த கன்சர்வேஷன் அந்த கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. மைக்ரேட்டிவ் ஸ்பீசிஸ்க்காகவே யூஎனில் ஒரு கன்வென்ஷன் இருக்குது, ஒரு கன்சர்வேஷன் இருக்குது, சிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு மட்டும் பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து 1 கோடி ரூபா வந்து ஒரு கன்சர்வேஷன் ப்ரோக்ராமுக்காக அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 4 என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று சிங்கவால் குரங்கு, லயன் டெய்ல்டு மெக்காக் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் கலரில் இருக்கும், ஃபேஸ் மட்டும் ஒயிட்டோட இருக்கும். நீலகிரியில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹெஜ்ஹாக். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது ஸ்பீசிஸ், அந்த இது மாதிரி எலி மாதிரி வந்துருக்கு. ஸ்ட்ரைப்டு ஹைனா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வகை ஹெட்டட் மக்ஷீர் ஃபிஷ். இது 4மே தமிழ்நாடு அரசாங்கம் 1 கோடி ரூபா அலோகேட் பண்ணி என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ன்னு இருக்கிறதுனால ஒரு கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது. அதனால் இங்கே பல்லுயிர் பெருக்கத்துக்கான நிறைய ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய நீலகிரி ஹாட்ஸ்பாட், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வந்துருக்கு. ஸோ இந்த மலைவாழ் குரங்கு அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட அங்கே தான் பார்க்க முடியும். அதோட எண்டமிக்னு சொன்னால் அதான் வந்து இப்போ சொந்த பூர்வீகம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். அங்கே மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை அங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த மெட்ராஸ் ஹெஜ்ஹாக் அப்படிங்கிறது இங்கே நம்ம சதன் தமிழ்நாட்டில் வந்து இந்த முதுமலை டைகர் ரிசர்வ்லாம் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்டு ஹைனா அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மக்சீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் வகை வந்து ஒரு காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் மோயார்னு ஒரு நதி இருக்குது, அது பவானியோட இணையும், அது வந்து காவேரியோட இணையும். அங்கே இருந்துதான் சொல்கிறாங்க. நிறைய டேம் இதெல்லாம் கட்டுறதுனால இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வந்தனால இதுவும் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்பீசிஸ்க்காக நம்ம கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் 1 கோடி ரூபா அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப முக்கியம். அடுத்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா துகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டுருக்கிறோம். ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நம்ம அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பாக் பே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கடல் பகுதி, அங்கே வந்து கடல் பசு இனக்கள் வந்து இருக்குது. கடல் பசுன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து கூகுளில் வேணால் போய் பாருங்கள். அந்த கடல் பசு அப்படிங்கிறது பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஒரு இது போட்டிருக்கோம். கடவுர் ஸ்லெண்டர் லாரி சாங்சுரி, கரூர் திண்டுக்கல்ல வந்து நம்ம இதுக்கான ஒரு சரணாலயத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ தேவாங்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஸ்பீசிஸ்க்காக ப்ராஜெக்ட் நீலகிரித்தார் வரையாடு இங்கே தான் நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டில் வந்து பார்க்க முடியும். இதுக்கும் நம்ம வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்ஒர்க்காக ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் டைவர்சிட்டி ஃப்ரேம்ஒர்க். இந்த வன பாதுகாப்பு, இந்த பல்லுறுப்பு இருக்க பாதுகாப்புக்கெல்லாம் பார்த்துக்கிறது. ஸோ அதுக்கு வச்சு தான், அதை டார்கெட்டாக வச்சு தான் இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒரே 2 மாதத்தில் நீங்கள் இத்தனையும் படித்து மெயின்ஸில் வந்து மேஜிக்கை க்ரியேட் பண்ண முடியாது. 10 மாதமாக இந்த மாதிரி என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நான் ஃபேக்ட் ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபஸ்ட் படிக்கிறேன். கிடையாது. அப்படி படித்தாலும் நீங்கள் வந்து இப்போது ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நீங்கள் ப்ரிலிம்ஸை வந்து இங்கே நான் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி மெயின்ஸ்க்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கிறதுக்கான திறன் வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்போர்ட்ஸ் டெக்குக்கான ஒரு இன்குபேஷன் சென்டரை வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன் ஸ்டார்ட் அப் மிஷனில் வந்து ஃப்ரான்ஸ், ஜெர்மனி நாட்டிலேருந்து வந்த தொழில் முனைவர்கள் வந்து குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் வந்தவங்க இந்த மாதிரி ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது 2025க்கான குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் கோயம்புத்தூரில் வந்து நடந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்பேஸ் டெக் இன்குபேஷன் சென்டரும் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஹப்பு தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கான இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் குலசேகரப்பட்டினத்து பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் வந்து இந்தியாவில் வந்து ஸ்ரீஹரிகோட்டாக்கு அடுத்தது ஒன்று இது பண்ணோம், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளான் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த இன்குபேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் 2021 பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ டான்சீடு, டான் ஃபண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிக்கான இன்குபேஷன் சென்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிலாம் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டிங் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இப்போ ஐஐடி மெட்ராஸோட நிறைய வந்து சேர்ந்து பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து இந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக பள்ளி மாணவர்களுக்குலாம் இதை பண்ணுறோம். நிறைய வந்து ஒலிம்பியாட் இதெல்லாம் நடத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து 2021 தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து கவனம் அப்படிங்கிறது செலுத்துகிறாங்க. ஸோ அடுத்து இந்தியாவும் அமெரிக்காவும்
அரபிய கடலில் வந்து ஒரு கடற்படைக்கான ஒரு இராணுவ பயிற்சி வந்து நடத்தியிருக்காங்க. கப்பல் கடற்படைகள் வந்து நடத்திருக்காங்க, நேவல் எக்ஸசைஸ். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ். ஸோ இந்தியா சார்பில் பங்கெடுத்த கப்பல் வந்து ஐஎன்எஸ் இம்பால். ஸோ யூஎஸ் நேவிலேருந்து வரக்கூடிய ஒரு கப்பல். ஸோ அப்போ வந்து இந்தியா யூஎஸ்க்கு நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து பேர் வந்து யூத் அபியாஸ். இந்த வருஷம் வந்து அலாஸ்காவில் 2025 நடத்தினாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியாவில் பாசெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கடற்படைக்கான ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்திருக்கிறாங்க. ஸோ யூத் அபியாஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு வருஷமும் நம்ம 2 நாட்டு இராணுவமும் கூட்டு பயிற்சியில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 ஃபெப்பில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரெவ்யூ மிலன் 2025ன்னு சொல்லி உலகத்துலேயே ஒரு பெரிய கடற்படைக்கான ஒரு கூட்டு பயிற்சி, அது இந்தியாவில் தான், விசாகப்பட்டினத்தில் தான் இந்த வருஷம் நடந்தது. ஸோ அதையும் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. பசெக்ஸ்னால் என்ன, யூத் அபியாஸ்னால் என்ன, மிலன் 2026னா என்ன, இது கேட்டிருக்கிறாங்க. டிஎன்பிசியில் வந்து இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் கேட்பாங்க. டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான டாபிக். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி உள்துறை அமைச்சகத்தில் இருக்கிறது. ஸோ பெண்களுக்கு எதிரான கேஸ் வந்து 2023 4.5 லட்சம் கேஸ் பதிவாக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ அப்போ வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த என்சிஆர்பி தான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சொசைட்டியில் நீங்கள் இந்த மாதிரிலாம் என்சிஆர்பிலாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து எழுதணும். அது ஜஸ்ட் தெரிஞ்சிச்சுங்க, என்சிஆர்பின்னு என்னென்னு மட்டும் பார்த்துச்சுங்க. அடுத்து நமக்கான அந்த பற்றாக்குறை, அந்த பட்ஜெட் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம மத்திய அரசு நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம், நம்மளுக்கு வந்த வருமானம், இதில் வந்து எவ்வளோ பத்தலையோ அதை வந்து டெஃபிஷிட், பற்றாக்குறை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு 6 லட்சம் கோடி வரும் அப்படிங்கிறது நம்ம அக்டோபரில் அதை எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பட்ஜெட்லாம் வந்து பாஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டோம். அந்த ஃபிஸ்கல் டெஃபிஷிட்னா என்னங்கிறது எக்கனாமியில் நீங்கள் படிப்பீங்க. பட்ஜெட் டெஃபிஷிட்னா என்ன, ரெவன்யூ டெஃபிஷிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம மானிட்ரி பாலிசி அதை சம்மந்தப்பட்டு எக்கனாமியில் வந்து பார்ப்போம் கான்செப்டாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ நியூஸ் பேப்பரை தாண்டி கவர்மெண்ட்டோட சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ், அந்த சில இம்பார்ட்டன்ட் டே, அதே மாதிரி சில ஸ்கீம்ஸ் பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், சர்வதேசத்துக்கான அகிம்சை தினம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 2 அப்படிங்கிற சொல்கிறோம். காந்தி ஜெயந்தியை ஐநாவோட ஜென்ரல் அசம்பிளி 2007 சர்வதேச அகிம்சை தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ இதை வந்து பாருங்கள், அதை பற்றி காந்தி தன்னோட ஆட்டோபயோகிராஃபியில் ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அதில் வந்து இதை பற்றி எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இருக்கிறதுலையே வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா அது வந்து அகிம்சை தான். அதுதான் வந்து மனிதனை வந்து பாதுகாக்கும்னு சொல்லி காந்தி கோட் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து யங் இண்டியாங்கிற புத்தகத்தில் 1920 அதை பற்றி எழுதியிருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி பர்சனாலிட்டி பேசிஸில் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வருது. ஹிஸ்ட்ரினா வந்து வெறும் ஈவெண்ட்ஸ் மட்டும் கேட்கறது இல்லை. காந்தி, அம்பேத்கர், தாகூர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன பயோகிராஃபி, என்ன அமைப்பு ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு கோட்டு கூட கொடுத்து இது யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இதை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கேட்குறோம். யங் இண்டியா புத்தகத்தில் காந்தி சொல்லியிருக்கிறார். அவரோட ஆட்டோபயோகிராஃபி என்ன, அதெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அவர்னால தான் நம்ம ஸ்வச் பாரத் ஆரம்பித்தோம் 2014. அவரோட கொள்கை சுய உதவிக்குழு, கிராமப்புறங்களில் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறது. சம்வித்வா திட்டம் 2020 ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து நாள் தினம், நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. அன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள், அதாவது நிலத்தகராறுலாம் இருக்கிறனால அந்த நிலங்களை வந்து ட்ரோன் மூலமாக வந்து சர்வே எடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். ஸோ அன்றைக்கி அந்த அக்டோபர் 2 என்னெல்லாம் ஒரு நினைவாக என்ன திட்டங்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்து பிஎம் ஜன்ஜாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜன்மான் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அழிந்து வரக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் இனங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்கள வந்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு வரக்காகவும் அவங்களுக்கு சில திட்டங்களை கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிஎம் ஜன்மான் திட்டம். பிர்சா முண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு முண்டா மைன தலைவரோட இந்த பர்த்டேயில் தான் நவம்பர் 15, 2024 இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. அது ஸோ மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் இப்போவும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சர்வதேச அகிம்சை தினம் யுஎன் டே ரெகனைஸ் பண்ணியிருக்குது. அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அவர் நினைவாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து அக்டோபர் மாதம் வந்த மானிட்டரி பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேட்டாவை பார்க்க போகிறது இல்லை, எக்கனாமி தான். எக்கனாமியில் கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. 2016 நம்ம இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம்.
6 பேர் இந்த குழுவில் வந்து இருப்பாங்க. 3 பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர், 2 பேர் துணை கவர்னர்னு சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் நிதியமைச்சகத்துக்கு சார்பாக கவர்மெண்ட் சார்பில் வருவாங்க. ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்ப்போம்ல, ரெப்போ ரேட், இதெல்லாம் நீங்கள் எக்கனாமிக் டீப்லாம் படிப்பீங்க. ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, இது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான இந்த இதை வந்து இவங்க தான் சொல்லுவாங்க. பணவீக்கம் எப்படி இருக்குது, இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி எவ்வளோ கொண்டு வருவான் இந்த வருஷம், இது எல்லாமே எங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து இது பண்ணுவோம். ஸோ அப்போ ரெப்போ ரேட் நம்ம 5.5%ஆகவே நம்ம மாற்றாமையே நம்ம வந்து வச்சுருக்கிறோம் அக்டோபர் மாதத்தில். இப்போ கொஞ்சம் நம்ம அடுத்த 2-3 டைம் அந்த இது நடந்திருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியதான் எப்பவுமே வந்து பார்த்துக்கணும், ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி என்னங்கிறதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சது, சரிங்களா? அதனால் வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து தொழுநோய். இந்தியாவில் லெப்ராசியோட நோய் வந்து 10,000 மக்கள் தொகையில் 57 பேருக்கு வந்துட்டு இருந்தது 1981. இப்போ ஒருத்தருக்கு கீழே தான் வந்து வருது, ரொம்ப கம்மி அப்படிங்கிறது. அதாவது எலிமினேட் பண்ணிட்டோங்கிறத டேட்டா வந்து சொல்லுது. ஸோ அப்போ பாருங்கள், குழந்தைகளுக்கும் இந்த லெப்ராசி அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு டேட்டா வந்து சொல்லுது. ஸோ அப்போ வந்து 638 மாவட்டம் இந்தியாவில் வந்து நம்ம வந்து லெப்ராசி தொழுநோயை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டிசீஸ், மைக்ரோபாக்டீரியம் லெப்ரேன்னு சொல்லக்கூடியது. ஸோ நரம்பில், அது மட்டும் இல்லாமல் மூச்சுக்குழாய், கண், காது, இங்கே தோல், இந்த சம்மந்தப்பட்டதில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இது வந்து வந்துச்சு அப்படின்னா சில ட்ராப்லெட்ஸ் மூலமாகவே, வாய், மூக்கு மூலமாகவே இன்னொருத்தருக்கு வந்து பரவும். ஸோ நம்ம 1983 மத்திய அரசு மல்டி ட்ரக் தெராப்பின்னு ஒன்று கொண்டு வந்து இந்த லெப்ராசி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து உலக சுகாதார மையம் மூலமாக உதவி வாங்கி ஃப்ரீயாகவே இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்தோம். ஸோ இது வந்து நம்ம முன்கூட்டியே இதை அறிஞ்சு இந்த டிசீஸ் பற்றி கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை எலிமினேட் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறதும் ஓல்டேஜ் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லுது. 1954-55 நேஷ்னல் லெப்ராசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறோம். 1983 நேஷ்னல் லெப்ராசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு கொண்டு வந்துருக்கிறோம். குரூப் 1 அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஸ்கீம்ஸ் கொடுத்து இயர்லாம் கேட்குறாங்க. அந்த கொஷின்லாம் அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுங்க. ஸோ தேசிய சுகாதார அந்த திட்டம், நேஷ்னல் ஹெல்த் மிஷன்லேயும் இதை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்கள், ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எப்படி நம்ம எலிமினேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 5 பில்லர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ். ஸோ டிஜிட்டல் ரிப்போர்ட்டிங், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மருந்து, ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் பாரத் யோஜனாவில் வந்து லெப்ராசிக்கான இது இருக்குது, ஸ்க்ரீனிங், டயக்னாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராஷ்ட்ரிய பால் ஸ்வாஸ்திய காரியக்ராம், ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ராம், குழந்தைகளுக்கான அந்த நலத்திட்டங்களையும் இந்த லெப்ராசி நோயை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா இதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறது இதில் வந்து வந்துருச்சு, சரிங்களா? அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். பியூர் சயின்ஸாக கேட்டால் அது என்ன பாக்டீரியா, வைரஸா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம், சரிங்களா? அதையும் பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் நமக்கு 2023-24 வேலை வாய்ப்பு, தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 64 கோடி. ஸோ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 47 கோடி தான் வந்து இருந்தது. ஸோ ஒரு 16 கோடி வேலை வாய்ப்புகளை 6 வருஷத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. வேலையில்லாத அந்த ரேட் வந்து, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6%-லேருந்து 3% நம்ம வந்து குறைச்சிக்கிறோம். ஸோ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், என்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு. அந்த அமைப்பு என்னெல்லாம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிலீஸ் பண்ணுறது இந்த என்எஸ்ஓ அமைப்பு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ரிலீஸ் பண்ணுறது இந்த அமைப்பு தான். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ ரிலீஸ் பண்ணுறது இந்த அமைப்பு தான். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை ரிலீஸ் பண்ணுறது இவங்க தான், என்எஸ்ஓ. இது ஒரு இதுவும் டெஃபினேஷன் நம்ம எக்கனாமியில் நீங்கள் வந்து கான்செப்டாக வந்தால் படிப்பீங்க. டெஃபினேஷன் வச்சும் கேட்கலாம் கொஸ்டின். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் வச்சும் கேட்கலாம். ஸோ பாருங்கள், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டுனாலே 15 வயசுக்கு மேலே வேலை செய்ய ரெடியாக இருக்கிறாங்க, வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த எல்எஃபிஆரில் வந்து வந்துடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இருக்கிற பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ இதை பற்றிலாம் நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்து வந்திருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்குற திட்டம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம், ரோஜ்கர் மேளா. ஸோ இதை வந்து தேசிய அந்த திறன் வளர்ச்சி அமைப்பு வந்து இதை பண்ணுறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிலேருந்து பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான வேலைவாய்ப்புக்கான மேலா இதெல்லாம் வந்து நடத்துகிறாங்க.
விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த மாதிரி வந்து பாரம்பரிய தொழிலெலாம் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பண்ணக்கூடிய அந்த பட்டு சாரி இந்த மாதிரி வந்து கைவினைப் பொருட்கள் செய்கிறவர்களுக்கான கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் விஸ்வகர்மா திட்டம். அதில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸு. ஸோ அதில் வந்து நம்ம யாரெல்லாம் தொழில் நடத்துகிறவங்க வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்களோ அந்த கம்பெனி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த இஎஸ்ஐ இந்த சோசியல் செக்யூரிட்டிலாம் வந்து இது பண்ணுறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா 2025 நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இன்சென்டிவ் பேசிஸில் இந்த திட்டம்லாம் வந்து கொண்டு வந்தோம். அதை பற்றி சொல்கிறாங்க. நமோ ட்ரோன் தீதின்னு சொல்லக்கூடிய திட்டம். சுய உதவி குழு மூலமாக பெண்களை வந்து ட்ரோன் பைலட் ட்ரைனிங் வந்து கொடுத்து பெண்களை வச்சு இந்த ட்ரோன் விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த உரம் தெளிக்கிறதுக்காகலாம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் நமோ தீதி ட்ரோன் தீதி ஸ்கீம். முழுக்க முழுக்க இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு. ஸோ இது வந்து பெண்கள் சுய உதவி குழுவுக்கு நம்ம இதை வந்து ஒரு திட்டமாக வந்து கொடுத்துட்ருக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷன் சக்தி. ஸோ மிஷன் சக்தின்னு சொல்லக்கூடியது பெண்களை முன்னேற்றக்கான ஒரு திட்டம். ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைப்பு அமைச்சகம் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு திட்டங்கள்லாம் இதில் வந்து வருது. அடுத்து லக்பதி தீதி ஸ்கீம். இதுவும் சுயஉதவி குழு மூலமாக பெண்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் வருமானத்தை வந்து ஈட்டுறதுக்கான இதை வந்து நம்ம கொண்டு வரக்கான ஒரு திட்டமாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 3 crore லக்பதி தீதிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து டார்கெட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறோம். எல்லாமே பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு திட்டமாக வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரில் இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ வரைக்கும் 2200 கோடி வந்து ஒரு 10 வருஷத்தில் பரம்கிரத் கிருஷி விகாஸ் யோஜனான்னு சொல்லக்கூடிய இயற்கை விவசாயத்தை சார்ந்த திட்டத்துக்கு நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 205 கோடி வந்து ஸோ ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்துக்கு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இதில் இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானியம். ஸோ அதில் வந்து ஒரு ஹெக்டாருக்கு 31,000 ரூபா தரோம், 3 வருஷத்துக்கு வந்து தரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய உரம் இயற்கை சார்ந்த உரத்துக்கு நம்ம ஒரு 15,000 ரூபா கொடுக்குறோம். அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 4,500 ரூபா கொடுக்குறோம். அந்த ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு 3,000 ரூபா தரோம். அது ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு 9,000 ரூபா அலோகேட் பண்ணுறோம். பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா இயற்கை விவசாயத்துக்கான திட்டம். ஸோ இது வந்து விவசாயம் சார்ந்து தான் இந்த திட்டமே வந்து இருக்குது. யார் வேணால் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த அமைப்பு வேணால் விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து லேண்ட் ஹோல்டிங் வந்து 2 ஹெக்டார் கீழே இருக்கக்கூடியவங்க தான் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும். ஸோ எங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலேயே அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த ரீஜனல் கவுன்சில்ஸில் அவங்க வந்து அணுகி அதுக்கான அந்த உதவிகளை வந்து அவங்க வாங்கிக்கலாம். அடுத்து இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி காமர்ஸ் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து வாங்கி தராங்க. ஸோ இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் அக்ரிகல்ச்சரில் வர்றது ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் மட்டுமே குரூப் 1ல் 5 கொஷின் மினிமம் வந்துடும். மினிமம் 5 கொஷின் உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் அதை கவனமாக வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ உலக உணவு தினம் 16 அக்டோபர் 2025க்கான ஒரு தீம் வந்து பாருங்கள், ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட்ஸ் அண்ட் பெட்டர் ஃபியூச்சர். ஸ்டேட்மெண்ட் ரீசன் அசன் கொஷின் கேட்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்கலாம், வேர்ல்டு ஃபுட் டே 16th அக்டோபரான்னு கேட்கலாம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்கலாம், 2025ஓட தீம் என்னன்னு கேட்கலாம். இப்படி ஸ்டேட்மெண்ட் கொஷினில் இப்படி வச்சாங்கன்னா மாட்டிக்குவோம். ஸோ பாருங்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பால் உற்பத்தியில் முதல்ல இருக்குது, சிறுதானியங்களில் முதல்ல இருக்குது, மீன் உற்பத்தி பழம் காய்கறியில் 2வது இருக்குது. ஸோ பாருங்கள், முட்டை மற்றும் இந்த ஹனியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய திட்டம், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டு, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, கொரோனா காலகட்டத்தில் இலவசமாக இன்னும் அடிஷ்னலாக வந்து நம்ம உணவுப் பொருட்களை கொடுத்தது, பிஎம் போஷான் அபியான் ஊட்டச்சத்து திட்டம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் இதெல்லாம் வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் தீம் வேர்ல்டு ஃபுட் டே 2025. ஸோ இது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்னு யூஎனில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. 1945 இது உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ 1984 ஐநா மூலமாக வந்து ரெகனைஸ் பண்ணது தான் இந்த வேர்ல்டு ஃபுட் டே. ஸோ அதுக்கான தீமும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்தியா
தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு 2007-8 கொண்டு வந்தோம். அரிசி, கோதுமை, பருப்பு வகைகளை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துறது, உணவு பாதுகாப்பு மக்களுக்கு வந்து சரி செய்கிறது, மண் பாதுகாப்பு, விளைச்சல், விவசாயத்துக்கான அந்த வருமானத்தை அதிகப்படுத்துறது, இது எல்லாமே இந்த திட்டத்தில் வந்துச்சு. அதை சார்ந்து 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தோம். 75% கிராமப்புற மக்களுக்கும், நகர்ப்புறத்தில் 50% மக்களுக்கும், 81 கோடி மக்களுக்கு 2011 சென்சஸ் படி நம்ம ரேஷனில் நம்ம வந்து இலவசமாக அரிசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்குறோம். ஸோ அன்டோதிய அன்ன யோஜனா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக 35 கிலோ மாதத்துக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட் செக்யூரிட்டிக்காக வந்து பண்ணக்கூடியது. ஸோ கொரோனா டைமில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஒரு திட்டம். ஸோ இலவசமாக வந்து உணவு தானியங்கள் கொடுக்கறது, 35 கிலோ ஒரு ஃபேமிலிக்கு அன்டோதிய அன்ன யோஜனாவில் கொடுக்கறது. ஸோ அடிஷ்னலாக 5 கிலோ வந்து கொடுத்தது. இதுவும் நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் 2020 வந்து கொண்டு வந்த திட்டம். பிஎம் போஷான் நமக்கு தெரியும், அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்களுக்கு இலவச ஊட்டச்சத்து திட்டம். அடுத்து பருப்பு வகைகளில் இந்தியா வந்து தட் இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் அடையணுங்கிறது ஒரு இது வந்து நம்ம பார்த்துருந்தோம், ஒரு நியூஸாகவே பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே 11,000 கோடி அலோகேட் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு நியூஸாகவும் பார்த்துருந்தோம். ஸோ பாருங்கள், 100% இந்த எல்லா பருப்பு வகைகளையும் குறைந்த நிர்ணய விலையில் அடுத்த 4 வருஷத்துக்குள்ளே கவர்மெண்ட்டே வாங்குற மாதிரி நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. 2 கோடி விவசாயிகள் வந்து இதில் பயனடைவாங்க. கொள்முதல், குவாலிட்டியான அந்த விதை, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து விளைச்சலுக்கு அப்புறம் வரக்கூடிய சப்போர்ட். ஸோ 350 லேக் டன் அளவுக்கு 2030-31 இந்தியாவில் பருப்பை உற்பத்தி பண்ணணும். 2 கோடி விவசாயிகள் வந்து இதில் பயனடையணும். ஸோ இதை வந்து இறக்குமதியை வந்து நம்ம வந்து குறைக்கணுங்கிறது தான் இதோட டார்கெட். நம்ம வந்து எண்ணெய் சம்மந்தப்பட்ட அந்த ஆயில் சீட்ஸ், இந்த பருப்பு அப்பப்போ இந்தியா இறக்குமதி பண்ணுற நிலைமைக்கு போயிடுது. இந்தியாவிலேயே நம்ம வந்து பருப்பை வந்து தண்ணீர் அடைய முடியும். நம்ம ஆனால் அரிசி, கோதுமை இந்த மாதிரிலாம் இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதில் வந்து நம்ம தண்ணீர் வந்து அடையலை. ஸோ உணவு பாதுகாப்பு சட்டம், உணவு பாதுகாப்பு திட்டம், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்தில் 192 லட்சம் டன்னிலிருந்து 252 லட்சம் டன்னுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதையும் தாண்டி ஒரு டார்கெட் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நம்ம வந்து 1966 பருப்புகளுக்கான சில டார்கெட் வச்சுருந்தோம். பருப்பு வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் வச்சுருந்தோம். தேசிய அளவில் ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ பருப்பு, எண்ணெய் சார்ந்த அந்த பயிர்கள், அந்த மைஸ், இதுக்கெலாம் வந்து நம்ம ஒரு திட்டம் வச்சுருந்தோம். ஸோ இப்படியே வந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து முழுக்க தண்ணீர் வடையிற்கான ஒரு டார்கெட்டை வந்து வச்சுருக்கிறோம். 11,000 கோடி 6 வருஷம் 2030-31 வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து சதின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் வந்து இருக்குது. விவசாய சார்ந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விதை சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் இதில் வந்து கிடைக்கும். விதை எங்கே வாங்குறது, எப்படி உற்பத்தி பண்ணுறது, அதுக்கான லைசன்ஸ் எப்படி வாங்குறது, அதை டீலர்ஷிப் எப்படி நீங்கள் எடுக்கிறது, அதுக்கான எல்லா தகவலும் தரக்கூடிய ஒரு போர்ட்டல் வந்து ஒன்று இருக்குது. அதுதான் சதி அப்படின்னு வந்து சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறக்காக, கொள்முதல் பண்ணுறக்காகவே பருப்பு வகைகளை வந்து இது பண்ணுறக்காக ஒரு திட்டம் இருக்குது. அது பேர் பிஎம் ஆஷா. சரிங்களா? ஸோ அதில் வந்து நஃபேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமும், நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனமும் பருப்பை வந்து கொள்முதல் பண்ணுறக்கான நிறுவனமாக மத்திய அரசு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொப்பராவை கொள்முதல் பண்ணுறதுக்குன்னு ஒரு நிறுவனம் நஃபேடு தான் பண்ணுது. மாநில அரசு விவசாய துறை வந்து விவசாயிகிட்ட வந்து கொப்பரா வாங்கி குடோனில் வச்சுருப்பாங்க. அந்த குடோனில் வந்து கொள்முதல் பண்ணுறது நஃபேடு வந்து பண்ணும். அது தேங்காய் எண்ணெயாக வந்து இந்த கொப்பராவை பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி தான் பருப்பில் இந்த பிஎம் ஆசாங்கிற திட்டம் 2018 வந்து வந்தது. பருப்பு வகைகள், எண்ணெய் சார்ந்த அந்த பயிர்கள், கொப்பரா, இது 3க்கும் குறைந்த நிர்ணய விலையை விட கம்மியாக விவசாயிக்கு போச்சுன்னா அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்த ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் ஆசா திட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 சார்ந்து வருமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி பயிர்களை வந்து மக்களை போடுறது விழிப்புணர்வு கொண்டு வரங்கிறதுக்காக வந்த திட்டம். இது வந்து 2024 திரும்பியும் இந்த திட்டத்துக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், விலையே இல்லைன்னா விலையை கவர்மெண்ட்டே கொடுத்து வாங்குறது. ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம், வெளியே ப்ரைவேட்டில் அவங்க கொடுத்து விலை அவங்களுக்கு கம்மியாக கிடச்சிருக்குன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறது கவர்மெண்ட் கொடுக்குது. மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம், அரசாங்கமே தலையிட்டு முறையான இந்த விலையை வந்து உருவாக்குறது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குறைந்த நிர்ணய விலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 22 பயிர்களுக்கு நம்ம வந்து குறைந்த நிர்ணய விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை கொடுக்கறது ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற நிறுவனம் வந்து CACP, கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். யாருக்கு இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இருக்குது. 22 நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேபினெட் மூலமாக ஒரு சீசனுக்கும் நம்ம வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து கொடுப்போம். இந்த 22 கிராப் இங்கே இருக்குது பாருங்கள். கேரிஃப் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம், தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வரக்கூடிய பயிர்கள். ஸோ ராபி கிராப்ஸ் வடகிழக்கு பருவமழைக்கு அப்புறம் போடக்கூடிய பயிர்கள். கமர்ஷியல் கிராப்ஸ் ஜூட்டுக்கும் கொப்ராக்கும் நம்ம வந்து தரோம் குறைந்த நிர்ணய விலை. ஸோ இந்த CACP எதெல்லாம் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் PM ஆஷா. பருப்பு சம்மந்தப்பட்ட இதில் வந்து கொள்முதல் பண்ணுறதுல விலை குறைஞ்சதுன்னா அதை வந்து இது வாங்கிக்கிறது தான் அந்த PM ஆஷா. நம்ம பார்த்துட்டோம். ஸோ 15வது நிதிக்குழுவும் என்ன சொல்லியிருக்குன்னா 2026 வரைக்கும் இந்த PM ஆஷா திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. ஸோ பருப்பு எண்ணெய் சம்மந்தப்பட்டது கொப்ராக்கு வந்து இது வந்து வருது. எந்த அமைப்பு நம்ம அதையும் பார்த்துட்டோம். காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒன்று இருக்குது, ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒன்று இருக்குது. காட்டனுக்கு தனியாக ஜூட்டுக்கு தனியாக இருக்கக்கூடிய நிறுவனமாக வந்து பார்க்குறோம். அப்போ அக்டோபர் மாதத்தில் 15 நாளைக்கு மத்திய அரசு மாநில அரசு 2 சம்மந்தப்பட்ட திட்டங்கள், நிறைய வந்து சட்டம், நிறைய வந்து மிஷன், நிறைய சம்மந்தப்பட்ட சயின்ஸ் அண்ட் டெக்கு, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக எவ்ரி 15 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 10 மந்த்ஸ்க்கு வந்து குரூப் 1 படிக்கிற குரூப் 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து கவர் பண்ணிடுவோம். அதனால் இப்படி நீங்கள் படித்தாதான் உங்களால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது போட முடியும். நீங்கள் என்னமோ 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், அதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இன்டெரக்டாக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, எக்கனாமிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, பாலிட்டிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, எக்கனாமிலையும் தட் இஸ் ஜாகிரஃபியில் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இத்தனை சப்ஜெக்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வெறும் சப்ஜெக்டை படித்து ஸ்டாட்டிக்காக படிக்கிறது மட்டும் கிடையாது. இங்கே படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே கொண்டு போய் மெயின்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன், இதை பாலிட்டி எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறீங்க. அதனால் இந்த 15 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸை கவனமாக பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நெக்ஸ்ட் 15 டேஸை பார்க்கலாம். தேங்க்யூ.